ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம லேயர் பராட்டா பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். பராட்டாலும் பராட்டா. இந்த பராட்டா பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போவும் இதே மாதிரி பராட்டா லேயர் பராட்டா பண்ணுவீங்க. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. அதில் கோதுமை மாவு போட்டுக்கிட்டேன். அதில் உப்பு போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி விட்டு விட்டு நம்ம க்ரம்பிள் பண்ணி பண்ணி நம்ம கலக்கிறதுனால நம்மளுக்கு பரோட்டா ரொம்பவும் சாஃப்டாக வருங்க. ஒரேடியாக தண்ணி விட்டுறக்கூடாது. இது மாதிரி நல்லா விரல்கள் அழுத்தி வச்சு நல்லா இது மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்துட்டு தண்ணி தொட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இது நல்லா இது மாதிரி உருண்டை பண்ணிக்கிட்டோங்க. இந்த மாவு வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நமக்கு சைஸ் எவ்வளோ சைஸ் பரோட்டா வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு உருண்டை பிடிச்சி இது மாதிரி ரெண்டு கையிலையும் நல்லா இது மாதிரி உருட்டிக்கணும். உருட்டி வச்ச மாவை சப்பாத்தி கல்லில் போட்டு இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணுங்க. நம்ம இந்த ஷேப்பில் தான் இன்றைக்கி நம்ம பரோட்டா பண்ண போகிறோம். அதனால் நீளமாக தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு பரோட்டா பண்ணும்போது லேயர்ஸ் நிறைய வரும். கொஞ்சமாக இந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுல அதை தூவிக்கலாம். தூவுறதுனால லேயர்ஸ் வந்துட்டு உள்ளே ஒட்டாமல் நல்லா லேயர் லேயராக வரும். இப்போ இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி மடிச்சிக்கலாம். இந்த மடித்து வச்சுருங்களா, அது வந்துட்டு மாவில் நல்லா தொட்டுக்கலாம். மாவில் தொட்டு அப்புறமா அதே மாதிரி ஷேப்பில் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. தேய்க்கும்போது மேலோட்டமாக வச்சு நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது ரொம்பவும் இது மாதிரி கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது. இது மாதிரி தேய்ச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லும் நல்லா சூடாகிடுச்சிங்க. இது மாதிரி போட்டு கொஞ்சம் இது மாதிரி கலர் வந்த அப்புறமா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஒன்றும் யூஸ் ஆகாதுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா கலர் ரொம்பவும் நல்லா வரும். இந்த பக்கமும் அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும். ரெண்டு பக்கமும் இது மாதிரி எண்ணெய் தடவி தடவி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா ஃப்ரை ஆகும் பரோட்டா. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வருது. ரொம்பவும் சாஃப்டாக இருக்குங்க. நமக்கு காஞ்சும் போகாதுங்க. இந்த பரோட்டா செஞ்சுக்கணும்னா ரொம்ப எங்கன்னா வெளியே போகும்போது கூட நம்மளுக்கு இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி கரண்டியில் அழுத்தம் கொடுத்து நம்ம இது மாதிரி சுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த ஓரங்களெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பச்சை பச்சையாக இருக்காது. பாருங்கள் லேயர் எப்படி பிச்சுக்கிட்டு வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்துட்டு நமக்கு இது மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு வெளியே எங்கேயாவது போகும்போது கூட 2-3 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க.
இது மாதிரி கலர் வந்த அப்புறமா தான் எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணணுங்க. ஃபஸ்ட்டே நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுட்டோன்னா அது நல்லா ஃப்ரை ஆகாது உள்ளே வரைக்கும் போயிட்டு. இது மாதிரி கலர் ஒரு பக்கம் வந்ததுன்னா அப்போ எண்ணெய் கொஞ்சமாக தடவிக்கிட்டு திருப்பி போட்டுக்கணும். இப்போ இது மேலேயும் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் கலர் வந்திருக்கு இல்லையா, இப்போ எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா தான் அது நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா இது மாதிரி பொங்கி வருங்க. அது பொங்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள. எல்லாத்தையும் சுட்டு வச்சுக்கிட்டோங்க. பரோட்டா எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ லேயர் வருது. சூப்பரான லேயர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு பரோட்டாவை பிரித்தா பாருங்கள் எவ்வளோ லேயர் வருது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.